எங்களுடைய மக்களுக்குள்ள இந்த ஸ்டிக்கர்ல ஒரு குழப்பம் இருக்குது. இங்கால ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இங்கால ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மே 18 அனைத்துலக தமிழ் சொந்தங்களும் தங்களுடைய கண்ணீர் காணிக்கையை சோசியல் மீடியா ஊடாக செலுத்தியிருந்தார்கள். நேரில் பங்கு பெற்றவர்களோ சரி, பங்கு பெற்ற முடியாதவர்களோ சரி, தங்களோட ஆதங்கங்கள், கண்ணீர், ஆறுதல்கள், அஞ்சலிகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செலுத்தியிருந்தவர்கள். இது உலக அறிஞ்ச விடயம். இன்றும் அதை தொடர்ந்து கொண்டிருக்குது. ஆனால் அதில் போகிற சில ஸ்டிக்கர்ஸை பார்க்கும்போது சின்ன ஒரு விஷயம், ஆனால் எங்களோட மக்களுக்கு ஒரு தடவை எடுத்து சொன்னால் புரியும் மட்டும் நான் நினைக்கிறேன். இங்கால இருக்க ஸ்டிக்கர் ஒரு வேடிக்கையோட கூடியது, நகைச்சுவையாக கதற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொண்டதான் இங்கால இருக்க ஸ்டிக்கர். இங்கால இருக்கிறது தான் உண்மைக்குமே அழுகிறது. அதாவது நாங்கள் தமிழ் மக்கள் சொல்கிற மாதிரி அழுது கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லுவோம் தானே, அது. அப்போ நார்மலாக ஒரு இறப்புக்கு நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் போடும்போது இவ்வாறான ஸ்டிக்கரை பயன்படுத்துவது அறியாமையின் காரணமாக, யாரிலையும் பிள்ளை சொல்லலை, இது அறியாமையின் காரணமாக இவ்வாறான ஸ்டிக்கர் பயன்படுத்தப்பட்டது உண்மைக்குமே மனவருத்தத்துக்குரிய விடயம் தான். ஆனால் ஏற்றுக்கொள்ளணுமே, அவங்கள அறியாமையால் தங்களோட கண்ணீர் காணிக்கையை இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்திக்கிறாங்க. இதை யாரும் தவறுதலாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ண போகக்கூடாது. இது நீங்கள் ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்த போது கட்டாயம் இதைத்தான் பயன்படுத்தணும். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அல்லது சொல்லுங்கள். இந்த 2 ஸ்டிக்கரில் இருக்க வித்தியாசம் இது ஒரு பெரிய விஷயமா இல்லட்ட நான் சொல்லி யோசிக்கிறவங்க வீடியோ இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சமூகத்துக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அண்ணா இதை பண்ணி தெளிவுபடுத்தி விடுங்க. அதாவது வேடிக்கையாக ஒரு கிண்டலாக நாங்கள் சிரிக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது இந்த ஸ்டிக்கர். உண்மைக்கும் துக்கத்தோட எங்களோட கண்ணீர் காணிக்கை செலுத்துறது இந்த ஸ்டிக்கர். ஸோ இனிமேல் இந்த பிள்ளை வராண்டு நினைக்கிறேன் அநேகமான ஆட்களுக்கு. அதாவது முக்கியமாக இந்த வீடியோ எந்த அளவுக்கு சமூகத்துக்குள்ள கொண்டு சேர்க்கப்படுதோ அந்த அளவுக்கு இனி எல்லாருக்கும் இது விளங்கும்னு நான் நினைக்கிறேன்.